நீங்கள் ஸ்கார்ஃப் போடும்போது பின்ன வாயில வைப்பீங்களா? ஜாக்கிரதை. ஒரு 15 வயசு பொண்ணு அப்படி செஞ்சப்போ அந்த ஷார்ப்பான பின் அவளோட நுரையீரலுக்குள்ளே போய் சிக்கிக்கிச்சு. சாதாரணமாக நுரையீரலுக்குள்ளே ஏதாவது போனால் அதை பிராங்கோஸ்கோபி மூலமாக எடுக்கலாம். ஆனால் இங்கே சவால் என்னென்னா, அந்த ஊசி சுவாச குழாயோட சுவரை துளைச்சிட்டு உள்ளே குத்தி நின்னுது. அது அப்படியே பலமாக இழுத்தா அந்த இடத்துல பலத்த ரத்த கசிவோ இல்லை நுரையீரலில் பெரிய ஓட்டையோ விழ வாய்ப்பு இருந்தது. இங்கே தான் இன்டர்வென்ஷன் பல்மனாலஜி அப்படிங்கிற நவீன மருத்துவ முறை கை கொடுத்துச்சு. அது எப்படின்னா, உடம்பை கீறாமலோ இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணாமலோ வாய் வழியாவே பிராங்கோஸ்கோப்புங்கிற ஒரு மெல்லிய கேமரா குழாயை நுரையீரலுக்குள்ள கொண்டு போவோம். ஆனால் அந்த பொண்ணு கேஸில் இருந்த மிகப்பெரிய சவால் என்னன்னா, அந்த ஊசியோட ஒரு முனை சுவாச குழாயோட சதையில குத்தி உள்ளே போயிருந்தது. ஒரு மில்லிமீட்டர் மிஸ் ஆனாலும் அந்த ஊசி சுவாச குழாயோட மற்ற பகுதிகளை காயப்படுத்தவும் வாய்ப்பு இருந்தது. அதனால நாங்கள் இந்த நவீன கேமரா குழாய் வழியாவே ஃபோர்செப்ஸ், அதாவது இடுக்கி மாதிரியான ஒரு கருவியை உள்ளே அனுப்பினோம். அந்த ஊசியோட கூர்மையான முனையை துல்லியமாக பிடிச்சி எந்த சேதமும் இல்லாமல் நீட்டாக ரிலீஸ் பண்ணோம். இந்த ஊசியை எடுக்கிற அந்த சில நிமிடங்கள் நோயாளிக்கு எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் அவரோட சுவாசம் ஒரு வினாடி கூட தடைப்படக்கூடாது. இங்கே தான் எங்கள் அனஸ்தெசிஸ்ட் டீம் டாக்டர் சதீஷ் மற்றும் டாக்டர் மகாராஜன் பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. நுரையீரலுக்குள்ளே நாங்கள் கருவிகளை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆக்சிஜன் அளவையும் இதய துடிப்பையும் ரொம்ப துல்லியமாக பேலன்ஸ் பண்ணாங்க. ஒரு துளி ரத்தம் இல்லாமல் நுரையீரல் எந்த காயமும் இல்லாமல் வெற்றிகரமாக வெளியெடுத்தோம். சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அந்த பொண்ணு இப்போ முழுமையாக குணமாகிட்டாங்க. இந்த கேஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்: ஊசி மாதிரியான ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை வாயில வைக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் தற்செயலாக இருமினாலோ தெரியாமல் மூச்சு உள்ளே இழுத்தாலோ அந்த ஊசி நேரம் நுரையீரலுக்குள்ளே போயிடும். சாதாரணமாக இப்படி ஊசி சிக்கிக்கிட்டா பெரிய அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்க முடியும்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நவீன மருத்துவ முறையில் தழும்பு இல்லாமல் ஒரு துளி ரத்தம் இல்லாமல் வாய் வழியாகவே அதை எடுக்க முடியும். ஒரு நொடி அஜாக்கிரதை ஆயுசுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த தகவல் இன்னும் பல பேரோட உயிரை காப்பாற்ற உதவும். நன்றி, வணக்கம்.